அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிலபஸை எப்படி நம்ம சீக்கிரமாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபாஸ்டஸ்ட் வே டு கவர் த சிலபஸ் அப்படின்னு என்ன? இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, என்ன பண்ணலாம்? எக்ஸாம்ஸ் இனி வரப்போகுது, அது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். வந்தால் ஒரு டைம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸ் வந்தால் நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சிலபஸை கவர் பண்ணணும். இவ்வளோ சிலபஸ் இருக்குது, யூனிட் 8 இருக்குது, 9 இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி அப்படின்னு இவ்வளோ சிலபஸ் இருக்குது. இது எப்படி கவர் பண்ணுறது, எப்படி ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ், ஓகேவா? ஏதாவது ஒரு புக்ஸ் மஸ்ட்டு, சமச்சீர் மஸ்ட்டு. எஸ்சிஆர்டியை கண்டிப்பாக படிங்க. மேக்ஸிமம் கொஷின்ஸ் ரைஸ் ஆகிறது எல்லாமே எஸ்சிஆர்டியில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் பழைய கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு இது எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எஸ்சிஆர்டியில் உங்கள் ஃபோக்கஸை வைங்க. ஸ்கூல் புக்கை படித்து முடியுங்க. 6லேருந்து 12 வரைக்கும் சிலபஸ் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா எஸ்சிஆர்டி மஸ்ட். எஸ்சிஆர்டி இல்லாமல் நீங்கள் ஏதோ படிக்கிறீங்கன்னா படிங்க, அது உங்கள் விருப்பம். பட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், சிலபஸை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா எஸ்சிஆர்டி ஃபஸ்ட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெஸ்ட்டு போடுறதுக்கோ கொஷின் போடுறதுக்கோ நீங்கள் வேறு ரெஃபரன்ஸ் புக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எஸ்சிஆர்டி, முதல் பாயிண்ட். அதே போல் செகண்ட் பாயிண்ட், மல்டிபிள் புக்ஸ் ரெஃபர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு புக்கை நீங்கள் 10 வாட்டி படிக்கிறதுக்கும் 10 புக்கை ஒரு வாட்டி படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. அதனால் மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு புக்கை ஹிஸ்ட்ரியாக எத்தனை வாட்டி ரீட் பண்ண முடியுமோ பாருங்கள். எஸ்சிஆர்டி புக் இருக்குது, ஸ்கூல் புக் இருக்குது, இல்லை அதியமான் புக் இருக்குது, ஏதோ ஒரு புக் இருக்குது. அந்த ஒரு புக்கை நீங்கள் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். இதுக்கே அதே டாப்பிக்கு 10 புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கே தெரியாது. ஸோ அவாய்ட் மல்டிபிள் புக்ஸ், ஓகேவா? நிறைய புத்தகங்கள்லாம் ரெஃபர் பண்ணுறத இப்போ அவாய்ட் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அது ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். முழுசாக உங்களுக்கு தெரியணும், எனக்கு இது வரும் இது வராது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அனலைஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதுலேயும் வீக்கஸ்ட் ஏரியா எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை முடிங்க. மேக்ஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, மேக்ஸில் எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு வராது அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆக முடியாது, ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எது வரல, எது டவுட்டாக இருக்கோ, எது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கோ, எது வரல, எது வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்ட்ரென்த் ஆகுங்க. ஸ்ட்ரென்த் யுவர் வீக்னஸ், ஓகேவா? அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அடுத்து 4வது பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய கொஷின், ஒரு வருஷத்துக்கு 20 கொஷின் பேப்பர் வந்திருக்கு, ஓகே? ஸோ அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள். என்ன டைப்பில் கேட்டிருக்காங்க, என்ன மாடல் கொஷின்ஸ் வந்துருக்கு, எந்த ஏரியாவில் அதிகமான கொஷின்ஸ் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, கொஷின்ஸ் பேட்டர்ன் எப்படி வருங்கிறதும் சரி, ஓகே? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்பவே முக்கியம். சில ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதிலிருந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகேவா? அதனால் அதை நல்லா படிங்க, ஓகேவா? ஸோ இது ஒரு 4 பாயிண்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. எவ்வளோ டெஸ்ட்டு போட முடியுமோ அவ்வளோ டெஸ்ட்டு போடுங்க. ப்ராக்டிஸ் தான். டெஸ்ட்டு போட்டால் தான் தெரியும் எங்கே தப்பு பண்ணுறேன், எவ்வளோ தெரியுது, என்ன தெரியல, எங்கே வீக் அப்படிங்கிறது தெரியும். இப்போ எவ்வளோ டெஸ்ட்டு போட முடியுமோ அவ்வளோ டெஸ்ட்டு போடுங்க, ஓகே? அது ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு போடுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட்டு போடுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். இதை மட்டும் பண்ணுங்கள், சிலபஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். எந்த ஏரியாவிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும். மேக்ஸில் 25 கொஷின் வருதா, அப்போ நல்லா படிக்கணுமா? யூனிட் 8, 9 முக்கியமா, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமா? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி முக்கியமா? ஸோ எங்கெங்கெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் முதல்ல கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். சிலபஸ் 100% சிலபஸ் பார்த்துட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சிலபஸ்லேருந்து எங்கே கேட்பாங்க, எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எதெல்லாம் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதில் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமமாக என்ன கவர் பண்ண முடியுமோ அது கவர் பண்ணிட்டு போங்க. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பேக்லாக் இல்லாமல் சிலபஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம், சரிங்களா? ஓகே? ஸோ தொடர்ந்து இதே மாதிரி படிக்க ஆரம்பிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும்
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.